குமரகுருதாச குருப்பியோ நமக. இன்னைக்கு 21வது திருச்செயில் பொன்மயிர் கண்ணில் எடுக்கணும். இதில் எப்படி இருக்கு பாருங்க. என்னை மறவாது இருத்தி என்ன கைமருந்து தன்னையிட்ட சாமி சதி செய்வானோ புன்மையிலே. என்னை மறவாது இருத்தி என கைமருந்து தன்னையிட்ட சாமி சதி செய்வானோ புன்மையிலே. இப்போ இந்த திருவருள் கவனிங்க. சாமி என்ன பண்ணுறாரு? நம்ம எல்லாமே சாமி என்ன பண்ணுறாரு? நடக்கிறது, போகிறது, வர்றது, இருக்கிறது, பிறக்கிறது எல்லாமே அவர் எல்லாமே அவர் என்ன பண்ணுறாரு. நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்கிறதும். காண்பான், காட்சி, காட்சி பொருள் மூணு நம்ம தான். நமக்குள்ளே இருக்க இறைவன் தான் பண்ணுறார். நம்மளை பொம்மலாட்டமே இயக்கிறார். இதில் ஒரு 2 பேர் ஒரு சமகாலத்தில் வராங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் வராரு. இதே காலத்தில் ஏயர்கோன் கலிக்காம நாயனார்னு ஒருத்தர் வரார். கலிக்காமர் தான், அப்போ நாயனார் ஆகலை. ஏயர்கோன் கலிக்காமர் அப்படிங்கிறவர் ஒருத்தர் வரார். அவர் சோழ நாட்டில் திருப்பெருமங்கலம் அப்படிங்கிற இடத்துல சேனை தலைவராக இருக்கார். அவர் ஒரு தளபதி. அதே சமயம் திருப்புன்கூடுன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் இறைவன்கிட்ட ரொம்ப பற்று. இந்த தளபதியாகவும் இருப்பார், போர் துறைகளுக்கும் போவாங்க. நீ கவனித்து பார்த்தீங்கன்னா சாமி ஆட்கொள்றதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மேலே உயர்ந்தவனே அடுத்த லெவல் கொண்டு போகிறது தான். 8ஆம் கிளாஸுக்கு அப்புறம் 9ஆம் கிளாஸ் தானே போகணும். இந்த அளவுக்கு மேலே போனால் அதுக்கு மேலே தான் போகணும். இதுதான் அந்த நேதிகளில் வருது. இது வரைக்கும் இந்த 3 நாயன்மார்கள் வரலாறுல நான் பார்க்கும் பொழுது ஒரு லெவல் வண்டினா மேலே ஏறது தான் நீங்கள் போகணும். அதாவது 90 சாமி சொல்லுவார். 100 அடுத்த 10 நூற்று ஓசை கேட்பது போலன்னு சொல்லுவார். இப்போ 89 வரைக்கும் 10 சொல்லியிருப்போம். 81, 82, 83, 84, 85, 89, 90ன்னு வரும்போது 100 ஓசை வந்துவிடும். 90, 91, 92, 93 அப்படி 100 ஓசை வரும். இதே போல தான் இந்த லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கெல்லாம் மேலே ஏற்றுவாது. அவங்களுடைய வாழ்க்கை நெறியும் தேவைப்படுது. அந்த நெறியை தான் இந்த அருளாளர்கள் நமக்காக தம் கட்டி காமிச்சு கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்கவுங்க காலத்தில் சமகாலத்தில் வாழற அருளாளர்கள் சமகாலத்தில் வாழக்கூடிய சிலதை இவங்க செய்து இவங்களுக்கு கரெக்டாக தெரியும், அவங்க செய்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவங்கள இறைவன் அப்படி ஆட்கொள்வார், இவங்களை இறைவன் இப்படி ஆட்கொள்வார். இந்த புன்கூடு இறைவனை இவர் வழிபட்டு இருக்கார். இவர் ஒரு சத்திரியர், போர் வீரர், தளபதி. அப்போ இவர் என்ன பண்ணுவார்? இவர் ஒரு இறைவன் மட்டும்தான் பெரியவர், மற்ற எல்லாரும் சாதாரணமே மனிதர்களை அவர் பெருசாக எடுத்துக்கிடலை. அப்போது அந்த இடத்துல மனிதராக வந்து அவதரித்தவர் சுந்தரமூர்த்தி சாமிகள். அப்போ சுந்தரமூர்த்தி சாமி வந்து அவருடைய செயல்பாடுகளை இவருக்கு பிடிக்கல. நாடா ஒரு சிவபெருமான் எப்பேற்பட்டவர், நீ வந்து சாதாரண ஆள், நீ போய் உன்னுடைய மனைவி பிரச்சனை வருது, பறவை நாச்சியார் அவங்களுடைய பிரச்சனை வருது, அந்த 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 இடத்துல அந்த மனைவியை கிட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு சிவனை போய் தூது அனுப்புகிற, வேலைக்காரனாக்கிற. சிவபெருமானை வந்து வேலைக்காரனாக்கலாமா? இது தப்பாக தெரியலையா? இந்த மாதிரி ஆளை நான் வந்து எப்படி நான் மதிக்கிறது? சிவனை வந்து ரொம்ப மட்டமாக வச்சு நடத்துகிறானே அப்படிங்கிறது இவருடைய வருத்தம். யார் பேரில்? சுந்தரமூர்த்தியார் பேரில். சிவபெருமான் பேரில் இவர் தீவிர பக்தர். ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனாரை இவர் வெறுக்கிறார், அவருடைய செயலை. அப்போது ஒரு சமயத்தில் இவருக்கு வந்து சூளை நோய் வந்துடுது. அதான் சிவபெருமான் இப்படிலாம் ஒரு தடுத்தாட்கொள்வார். போர் தளபதி தானே, சரி உனக்கு அவனுடைய டிபார்ட்மெண்ட்டை நான் பார்த்துக்கிறேன், உன் டிபார்ட்மெண்ட்டை நீ ஒழுங்காக பார்த்துக்கோ. இதுதான் சாமி சொல்கிறது. உனக்கு கொடுத்த வேலையை நீ செய். உன்னுடைய ஆன்மாவுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அது நீ செய். அந்த ஆன்மாவுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அந்த ஆன்மா அது செய்யும். அதனுடைய வினைகள் அதுக்கு பொறுப்பு, உன்னுடைய வினைகள் உனக்கு பொறுப்பு. இதுதான் சாமி சொல்கிறது. நீ ஒரு அடியாரை வந்து வாழும் அடியாரை
நீ வந்து இந்த மாதிரி புண்படுத்துறியா, மனசை புண்படுத்துகிறப்பல நடந்து பேசுகிறியா, இவ்வளோ தூரம் வித்தியாசம் நடந்துக்கிறியா, பாகுபாடு பார்க்குறியா, அதனால உனக்கு ஒரு பரீட்சை வைக்கிறேன்னு சொல்லி ஒரு சூழ நோய் கொடுத்துறாரு. வயிற்று வலி தாங்க முடியல, இவர் திணறாரு, என்னென்ன வகையில் திணறாரு. இவர் வந்து இந்த மாதிரிலாம் பேசின்னு இருக்கார். சுந்தரரை ஈடித்தும் படித்தும் பேசுகிறாரு, காதுபட பேசுகிறாரு, எல்லார் மூலமும் பேசுகிறாரு அப்படிங்கிறது சுந்தரருக்கும் தெரியும். இருந்தாலும் சரி, அவன் ஒரு சிவபக்தன், அவன் சிவனை கும்பிட்டுன்னு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது நம்ம போய் அவனுக்கு ஏதாவது குணப்படுத்துறதுக்கு வழி இருந்தால் நோயை குணப்படுத்தி பார்ப்போமே அப்படி சொல்லி சுந்தரர் வந்து ஒரு அருளாளர். அந்த வகையில் அவர் வராரு என்னோட அப்படின்னாக்கா முன்னாடி யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, சுந்தரமூர்த்தி அவரும் ஒரு பலம் பெற்ற ஒரு அருளாளர். சொல்லப்பட்டனே இவர் மனைவியிட்ட சொல்கிறாங்க, இவருடைய இந்த ஏயர்கோன் கலிபுக்காம நாய அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, அவன் வந்து என் நோயை குணப்படுத்தக்கூடாது. அங்கே தான் இந்த அடியார்கள்ட்ட இருந்த எங்கே பார்த்தாலும் இந்த சாமி கும்பிட்றவங்ககிட்ட குரூப்பாக சண்டை போட்டுக்கிறாங்களே, இந்த குரூப் சண்டைகள்லாம் இதில் பாருங்கள். எத்தனை பாகுபடும் இறைவன் பார்த்துக்குவாருன்னு விட்டுட்டு தப்பிச்சு விட்டு கொடுத்து போகணும். அது இல்லை, அவன் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து எனக்கு குணப்படுத்துறது தான். அதை விட நான் சாவது பரவாயில்ல, அவன் எனக்கு குணப்படுத்தலாமா. என்னுடைய இதை வந்து இறைவன் வந்து எனக்கு அப்படி ஒரு உயிர் பிச்சை கொடுக்க வேண்டியதில்லை. நான் இறைவனை கும்பிட்றது உண்மை அப்படின்னு இறைவனை ஏற்றுக்கணும். அதனால் சுந்தரமூர்த்தி வந்து என்னை குணப்படுத்துகிறேன், நான் அதனால இந்த உடம்பு வாழறது, உயிர் பிச்சை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாழால் எடுத்து சத்திரியன் எப்பவுமே அப்படியே போர்க்கணும் மூர்க்கணும் டக்குன்னு போயிடுவாங்க. இவர் வாழை எடுத்து வெட்டிக்கிறாங்க. வெட்டின உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் வரார். அந்த என்ன பார்க்க வரம்மா கணவரை, அந்த அம்மாகிட்ட சொல்லாங்க, வீட்டில் அப்படியே போகிறவங்கள கணவரை பார்க்க வரணும். கணவர் பார்க்க வர போகிறீங்களா, கணவர் நீ பார்க்க முடியாது அப்படின்னாங்க. அப்போ என்னான்னு பார்த்தாக்க உள்ளே வெட்டுப்பட்டு இறந்து கிடக்கிறார். சுந்தரமூர்த்தி உள்ளே வராரு, இவர் வெட்டுப்பட்டு இறந்து கிடக்கிறார். இந்த மாதிரி உங்களை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது, நீங்கள் இந்த மாதிரி உங்கள் சிவபெருமானையே நீங்கள் உங்கள் மனைவிக்காக தூது அனுப்புகிறீங்க, வேலைக்காரனாக்கிட்டீங்க, அதனால நீங்கள் சிவனை வந்து அவமதிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் வெட்டின்னு இறந்துட்டார். உங்கள் மூலம் நோயை குணப்படுத்தி உயிர் வாழ விரும்பலை, அதனால் அவர் இறந்துட்டார், வெட்டின்னு இறந்துட்டார்னு அவர் மனசு வருத்தப்பட்டு சுந்தரமூர்த்தியும் உடைவாளை எடுத்து வெட்டிக்கிறார். வெட்டும் பொழுது சிவன் அவர் தடுத்தாட்கொண்டு 2 பேருக்குமே நல்ல மாதிரியாக கொண்டு வர, மறுபடியும் திருப்பி ஏர்கோன் கலிக்காம நாயனாரை 63 நாயன்மார்கள் இடத்துல உட்கார வைக்கிறார். அந்த மாதிரி ஒரு தீவிரமான ஒரு முரட்டு பக்தி. அதே சமயம் அடியார்கிட்ட பகைமை. இது அடியார் பகைமையும் வரக்கூடாது, முரட்டு பக்தியும் அது ஒரு விதத்தில் இருக்கும். ஆனால் அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் இதில் என்ன பண்ணாங்க, 2 பேரும் நட்பாயிடுறாங்க. அதனால் சுந்தரமூர்த்தி நாயனாரும் ஏயர்கோன் கலிக்காம நாயனாரும் நட்பாயிடுறாங்க. அந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார் 63 நாயன்மார்களில் ஒருத்தராக இருக்கார். என்னை மறவாது இருத்தி என கைமருந்து தன்னை இட்ட சாமி சதி செய்வானோ பொன்மையிலே அப்படின்னா, இந்த நாயனார் வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளோ பொருத்தமாக வருதுன்றதை பாருங்கள். அடுத்து இன்னொரு சொல்ல போகிறேன், அது இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்து கேட்போம்.